Welcome to my channel. நம்ம இப்போ ஷார்ஜா எக்ஸ்போஷர் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனில் இருக்கோம் 2013. ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணக்கூடிய வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். எக்ஸ்போஷருங்கிறது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன். எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்து ஃபெப்ரவரி மாதம் ஷார்ஜாவில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டரில் நடக்கும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டக்ட் பண்ணுறதுனால யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபியில் பேஷனேட்டாக இருக்காங்களோ அவங்க எய்தர் ப்ரொஃபஷ்னல் இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து பலவிதமான ஃபோட்டோகிராஃபர்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான டிஸ்கஷன் டாக் எல்லாம் போய்ட்டுருக்கும் இங்கே. அப்புறம் வந்து நீங்கள் நிறைய இண்டிவிஜுவல் ஃபோட்டோகிராஃபர்ஸையும் பார்க்கலாம், இல்லை மீடியா சம்மந்தமான கம்பெனிஸையும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் இதில் என்ன டிஸ்பிளே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இங்கே ஃபோட்டோகிராஃப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபோட்டோஸ் வந்து டாபிக் பேஸ்டில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து மொத்தம் ஒரு 10 வருஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பூக்களை மட்டும் ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு கேட்குறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுலேயும் வந்து ஒரு பர்டிகுலராக ஐரிஸுங்கிற ஃப்ளவரை மட்டும் எத்தனை வகையான வெரைட்டிஸ் இருக்கோ அது அத்தனையும் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. நம்ம எப்பயும் ஒரு பூவை பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரு பூவாக பார்த்துட்டு போய்டும். ஆனால் அந்த பூவை க்ளோஸ்அப்பில் எடுத்து அது எவ்வளோ அழகாக காட்ட முடியுங்கிறது வந்து இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து லைட் வித்துங்கிற டாப்பிக்கில் வந்து ஃபோட்டோ பண்ணியிருக்காரு. இது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை முன்னேற்றி வரத்துக்கு ஒரு ஹாப்பினஸோ இல்லை நம்மளை சாதிக்க வைக்கக்கூடியதுக்கு நம்மளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை பற்றி தான் இவர் வந்து சொல்ல வந்திருக்காரு இந்த ஃபோட்டோகிராஃபியில். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷ் டாக்காவில் நடந்த 2013 நடந்த ஒரு இன்சிடெண்ட் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காரு இந்த ஃபோட்டோகிராஃபர். ராணா பிளாசான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு 2013. அதில் கிட்டத்தட்ட 1134 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்க மற்றும் ஒரு 2500 பேர் வரைக்கும் இன்ஜூர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட் பேஸில் தான் இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுத்திருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபோட்டோஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து பர்ஃபெக்ட் டைமை வெயிட் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் வந்து ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கணும். நான் எதை குறிக்க வரேன்னா, இவங்க வந்து வேவ்ஸை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்க. இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு எங்கே அதிகமான இந்த மாதிரி வேவ்ஸ் வருமோ அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இது ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ஃபோட்டோஸ். அந்த டயத்தை வெயிட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் இது. ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் இந்த ஃபோட்டோஸ் எவ்வளோ கஷ்டமான ஒரு ஃபோட்டோஸ்ண்டு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நமீபியா டெசர்ட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோஸ் தான். இதில் ஒன்று பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரெட் கலரான ஒரு டெசர்ட். இது நிறையா மூவிஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த இடத்த ரொம்ப அழகான இடம். நம்ம பார்க்குறதுக்கும் ரொம்ப அதை கேப்சர் பண்ணது விதமும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபோட்டோகிராஃபியோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைல்ட் லைஃப்லேயே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்துட்டு வந்து அந்த வைல்ட் லைஃப்ஸை வந்து க்ளோஸ்அப்பில் வச்சு புலி, சிங்கம், சிறுத்தை எல்லாத்தையும் க்ளோஸ்அப்பில் வச்சு ஒரு அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜன் கொண்ட மக்கள் வந்து பாடி பெயிண்ட், அந்த பாடி பெயிண்ட் வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு அழகாக வந்து அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்காரு. ரொம்ப பார்க்க அருமையாக இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப இந்த பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விதமான ஃபோட்டோஸ் இருந்துச்சு. ஏன்னா மரத்துலேருந்து காஞ்சி கீழே விழுந்த இலையை எடுத்து அதில் லைட்டிங் பண்ணி ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஃபோட்டோகிராஃபர். கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லைட்டிங் கொடுத்து இந்த மாதிரி இலையை வச்சு இந்த பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம். இது இந்த இடத்துல வந்து ஃபோட்டோவை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா,
ஃபோட்டோ எடுக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அது வந்து ஒரு பேக்காக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டிங் லைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பல விதமான கேமராஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இங்கே வந்து சேலும் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதை பற்றி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுக்குறாங்க இங்கே. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இங்கே நம்ம வந்து இன்கேஸ் நம்ம பார்க்காத விஷயங்களை, டெக்னாலஜி விஷயங்களை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இருக்குதுங்கிறத ஒரு அப்கிரேஷன் பண்ணிக்கக்கூடிய இடமா கூட இருக்குது இது. ஸோ நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த எக்ஸ்போசருங்கிறது வந்து நெக்ஸ்ட் இயர் 2024